என்பதற்காக ஒரு பெரியவர் நடக்க முடியாமல் தன்னுடைய பிள்ளைகளுடைய தோள்களில் கரங்களை போட்டுக்கொண்டு அப்படியே அவரை இழுத்துக்கிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னப்பா செய்தி? ஹஜ்ஜுக்கு போறேன்னு நேர்ச்சை பண்ணி இருந்தாரு, அவரால் நடக்க முடியல, அதனால பிள்ளைங்க இழுத்துக்கிட்டு போறாங்க. நபிகளார் அங்கீகரித்தார்களா? உங்களை யார் இப்படி வருத்தி கொள்ள சொன்னது? வாகனத்திலே ஏறி ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள். ஏன் இதுவெல்லாம் இறைவன் விரும்பல. இப்படி எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்திக்கிறதுனால உனக்கும் நன்மை இல்ல, ரப்புல் ஆலமீனுக்கு தேவையில்லை நாங்க ரசூலுல்லாஹ். அப்படி சொல்லப்பட்ட மார்க்கத்தில் அபூ ஹனீஃபா இரவு நேரத்தில் ஒரு குர்ஆன ஒரே நாள்ல 2 ரக்காத்துல ஒத்த கால்ல 15 இன்னொரு கால்ல 15 ஓதி முடிப்பார்னு சொன்னா அப்படி யார் செய்ய சொன்னது? அது சரியா? எதற்கு இது? அந்த அபூ ஹனீஃபாவை பற்றி மிகப்பெரிய கற்பனைகளை உருவாக்க. அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை ஏற்படுத்துவதற்காக பொய்யான கதைகள். அதனால்தான் ஆலிம்தா படிச்சு முடிச்சு வரக்கூடிய ஆலிம்களுடைய சிந்தனை வேலை செய்ய மறுக்கிறது. மதுகபலா அப்படி இருக்கப்பா என்று சொன்னால் அவர்கள் சிந்திக்கவே இடம் கொடுக்க மறுக்கிறார்கள். 100 தடவை அல்லாஹ்வை கனவிலே கண்டவர் அபூ ஹனீஃபா எழுதி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் படிச்சு கொடுப்பார்கள். மதரசாவுக்கு போனா அபூ ஹனீஃபா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ்வை 100 தடவை கனவிலே கண்டிருக்கிறார். அல்லாஹ்வை காண முடியுமா உலகத்துல? கனவுலையோ நனவுலையோ அல்லாஹ்வை இந்த உலகத்திலே பார்க்கிற பாக்கியம் யாருக்கேனும் கிடைக்குமா? அப்படிப்பட்ட ஆற்றல் யாருக்காவது இருக்கிறதா? அப்படி இருந்தால் நபிமார்களுக்கு இருந்திருக்க வேண்டும். நபிமார்களுக்கே அது முடியாது என்று இறைவன் தடுத்து விட்டார். குர்ஆன் என்ன சொல்கிறது? லா துத்ரிகுல் அப்சார், அவனை எந்த பார்வைகளும் சென்று அடையாது. அவனை கற்பனை இமேஜினேஷன் கூட பண்ண முடியாது. கற்பனைக்கே அப்பாற்பட்டவன் இறைவன். அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும், அவனுடைய கரங்கள் எப்படி இருக்கும், அவனுடைய கால்கள் எப்படி இருக்கும், யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட இறைவனை உலகத்திலே 100 தடவை இவர் கனவிலே கண்டுவிட்டார் என்று சொன்னால் நபிகள் நாயகமே காணவில்லை. நபிகள் நாயகம் கண்டதாக சொன்னவன் பெரும் பொய்யன் என்றார்கள் ஆயிஷா நாயகி. மேராஜுக்கு போய்விட்டு ரசூலுல்லாஹ் வந்தார்கள், அப்பொழுது கூட அல்லாஹ்வை நேரில் பார்க்கவில்லை, அல்லாஹ்வோடு உரையாடி விட்டு தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் அபூ ஹனீஃபா அல்லாஹ்வை கண்டார். இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு மதுகபு புத்தகத்துல கதைகளை குப்பைகளை ஆபாசத்தை அள்ளி விடுவாங்களா? எந்த சிந்தனையும் இல்லாம அப்படியே லாடங்கட்டின குதிரை மாதிரி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவார்கள் ஆளுங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை உங்களால் கடைபிடிக்க முடியுமா? மார்க்கம் ஒழுக்கத்தை எந்த அளவிற்கு முக்கியத்துவமாக சொல்லுகிறது? மதுகபு நூல்கள் ஒழுக்கத்தை தரையிலே போட்டு மிதிக்கிறது. ஒழுக்க கேடு எல்லாத்தையும் செய், அதுக்கு வாசல் திறந்து தருகிறது. அந்நிய பெண்ணோடு உறவாடுவது என்பது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட பாவங்களில் ஒன்று. தேவையற்ற முறையிலே அவளை ஏறெடுத்து பார்ப்பதற்கே தடை இருக்கிறது. குல்லில் மூமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நபிகளாரை பற்றி நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளாரின் கரம் அந்நிய பெண்களுடைய கரங்களை தீண்டியதே இல்லை. அடுத்த பொம்பளை ரசூலுல்லாஹ் தொட்டது கூட இல்லை, டச் பண்ண எதேச்சையா கூட ரசூலுல்லாஹ்வுடைய கரம் வேறு பெண் மீது பட்டதில்லை என்கிறார்கள் நபிகள் நாயகத்துடைய ஒழுக்கத்தை பற்றி. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் செய்யாதே என்பதை விட விபச்சாரத்தின் அருகிலே கூட நெருங்காதே என்கிற திருமறை குர்ஆன். ஆணையும் பெண்ணையும் ஒழுக்கத்தின் குன்றுகளாக வார்க்க நினைக்கிறது குர்ஆன். ஆனால் மதுகப் என்ன செய்கிறது தெரியுமா? விபச்சார சகதியிலே மூழ்குவதற்கு வழி சொல்லி தருகிறது. இதை பின்பற்றி நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியுமா? ஹனபி மதபுடைய ஒரு ரூல் சொல்லுகிறது, விபச்சாரம் செய்கிற ஆணையும் பெண்ணையும் காப்பாற்றுவதற்கு வழி சொல்லுகிறது. எப்படி தெரியுமா? லா ஹத்த பிஸ்ஸினாயில் முஸ்தஅஜரத்தில் லஹு, விபச்சாரத்திற்கு தண்டனை வழங்கப்படாது. எப்பொழுது தெரியுமா? கூலி கொடுக்கப்பட்டு செய்யப்பட்ட விபச்சாரத்திற்கு. என்ன சொல்லி தர்றாரு? காசு கொடுத்து தப்பு பண்ணிக்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம கேட்போம்ல உடனே, அது எப்படிங்க, அது எப்படி காசு கொடுத்தா சரியா போகும்? அவரே பதில் சொல்றார். காசு கொடுத்தா ஏன் சரியா போகும் சொல்றேன் தெரியுமா? திருமணம்னா என்ன கேள்வி. யாரு? மதுகபி இமாம். திருமணம்னா என்ன? ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருமணம் பண்ணி அது எப்படி கூடுது?
மகர் கொடுத்தாதானே கூடுது. மகர்னா என்ன? பணம் தானே. பணத்தை கொடுத்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன்னு சொன்னா அவனுக்கு தண்டனை கிடையாதுல்ல. அது மாதிரி தான் இவன் பணத்தை கொடுத்துக்கிட்டா இவனுக்கு தண்டனை கிடையாது. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? பணத்தை கொடுத்துட்டா கல்யாணத்தை மாதிரியா. பணம் கொடுத்து செய்யப்படுகிற தவறும் பணம் கொடுத்து செய்யப்படுகிற திருமணமும் ஒன்றா? திருமணத்திலே பணம் மட்டும்தான் இருக்கிறதா? வேற மனைவி என்று பொறுப்பேற்கலையா? அவனுக்கு கண்ணியத்தை கொடுக்கலையா? அவனுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நான் தகப்ப அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வு வழங்கலையா? அவனுடைய கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுக்கலையா? செத்த பிறகு சொத்துரிமையில வாரிசுரிமை கொடுக்கலையா? இதையெல்லாம் விட்டு விட்டு பணத்தை கொடுத்தா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவனுக்கு தண்டனை இல்லை, அது மாதிரி பணத்தை கொடுத்துரு, விபச்சாரம் செஞ்சவனுக்கு தண்டனை இல்லைன்னு சொல்றது நியாயமா? அந்நிய பெண்ணோடு சல்லாபத்தில் ஈடுபடுகிற ஒருவனை கையங்களவுமாக பிடித்தால் கூட அவன் இவள் எனது மனைவி என்று சொல்லிவிட்டால் அவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்கிறது மதுஹப். ரொம்ப தெளிவா. எந்த அளவுக்கு? அவள் வேறு ஒருவனுக்கு மனைவியாக இருந்தாலும் சரியே, இவள் எனது மனைவி என்று சொல்லிவிட்டால் அவனை விட்டுவிட வேண்டுமா? இந்த மதுஹப் தான் எங்க மதுஹப். இப்படிதான் நாங்க இருப்போம், நாங்க ஹனபி, நாங்க ஷாஃபின்னு சொல்றோமே. இந்த வழியில் பயணித்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? நாளை மறுமையில் சுவன பாக்கியம் கிடைக்குமா? இப்படி எத்தனை செய்தி மதுஹபிலே. ஒன்றா இரண்டா? திருடுவதற்கு வழி, ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பதற்கு வழி, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அந்த தடுத்த பாவங்களை எல்லாம் செய்வதற்கு வழி. திருட போகும்போது விவரம் தெரியாத சின்ன பையனையும் கூட சேர்த்துக்க, உனக்கு சேர்த்து தண்டனை இல்லாம தப்பிச்சிடலாம். திருட போறதுக்கு வழி. ஒத்தையில போய் திருடாத, 2 பேரும் சேர்ந்து திருடு. கண்ணக்கோல் போட்டு திருடுனா நீ தண்டனையில இருந்து தப்பிச்சிடலாம். எப்படிப்பா? வீட்டுக்குள்ள ஒருத்தன் குதி, ஒருத்தன் வெளியே நின்னுக்க. உள்ள இருக்கிறவன் சாமான வெளியே போடு, வெளியே இருக்கிறவன் சாமான கட்டிக்கிட்டு வண்டியை கட்டு. அதுக்கப்புறம் எங்க போய் பங்கு வைக்கணுமோ பங்கு வச்சுக்க, பிரச்சனை இல்லை. இப்படி 2 பேரும் திருடுனா தண்டனை கொடுக்க கூடாது மதுஹப் சொல்லு. என்னவா திருடிட்டானே கைய வெட்டணுமே, இஸ்லாம் அப்படித்தானே சொல்லுது அப்படின்னு கேட்டா அவர் வியாக்கியானம் கொடுக்கிறாரு. திருடன்னா என்ன? திருடிட்டு வரணும்ல. வீட்டுக்குள்ள ஒருத்தன் போனா, வெளியே வரும்போது எப்படி வந்தான்? வெறுங்கை வீசி தானே வந்தான். ஒன்னும் எடுத்துட்டு வரல, முதல்ல எடுத்து போட்டுட்டான்ல. வெறுங்கை வீசி தானே வந்தான். அதனால அவன் திருட இல்ல. சரி, ரோட்ல நின்னவன், அவன் ரோட்ல கிடந்ததை எடுத்துட்டு போனான், அவன் எப்படி திருடனாமா? இதை சொல்லுகிற நம்புகிற இமாமுடைய அஜர்த்துடைய வீட்டுல போய் இதே முறையில திருடுனா ஒத்துக்குவாரா? ஹனபி மதுஹப், ஹனபி ஜமாத்துடைய பள்ளிவாசல் முத்தவள்ளி வீட்டுல போய் உள்ள இருக்க டிவியை ஒருத்தன் தூக்கி உள்ள இருந்து சாமான அள்ளி வெளியே போட்டு 2 பேரும் சேர்ந்து ஆட்டை போட்டோம்னா எப்படிப்பா திருடுன? இப்படித்தான் நடந்திருக்கு. ஓஹோ, அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது, போன் பாரா, இது நேர்வழியா? இதை உலகத்திற்கு உங்களால் சொல்ல முடியுமா? இஸ்லாம் என்றால் உலகத்திற்கு முன்னால் அற்புதமாக எடுத்து வைக்கலாம். அதை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். இந்த மதுஹபை தூக்கி வைத்தால் ஈர்க்கப்படுவார்களா? முன்னோருடைய வழிமுறையை தூக்கி வைத்தால் ஈர்க்கப்படுவார்களா? மெஜாரிட்டியான மக்களின் கருத்தை தூக்கி வைத்தால் ஈர்க்கப்படுவார்களா? காரி துப்புவார்களா? இது என்னடா மார்க்கம்? அநியாயமாக திருட சொல்கிறது, ஒழுக்க சீர்கட்டிலே மூழ்க சொல்கிறது. இது என்ன மார்க்கம் என்று நினைக்க மாட்டார்களா? யோசித்து பாருங்கள். அவ்வளவு ஏன் நீங்கள் மதுஹப் இமாமை பின்பற்றுவது, சஹாபியை பின்பற்றுவது, முன்னோரை பின்பற்றுவது, அதுவெல்லாம் எங்கோ இருக்கிறது. நபிகள் நாயகத்தை தனியாக எடுங்கள். நபிகள் நாயகத்தை பின்பற்றலாம், பின்பற்றணும்னு சொல்றோம்ல, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ்விடமிருந்து வஹியாக வராமல் சொந்த கருத்தை சொன்னால் அதை கூட நான் பின்பற்ற வேண்டாம் என்கிறது இஸ்லாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அல்லாஹ் அறிவித்த வஹியும் இருக்கும், அவர்கள் சொந்தமாக அவருடைய உள்ளத்திலே உதித்த கருத்துக்களை சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையும் இருக்கும். ஒரு முஸ்லிம் எதை பின்பற்ற வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொன்ன வஹியா இருந்தா பின்பற்றணும், அவங்க சொந்த கருத்தா இருந்தா பின்பற்ற முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில வஹியுடைய வாழ்க்கை, வஹி அல்லாத வாழ்க்கைன்னு 2ஆ பிரிக்க சொல்றான் அல்லாஹ். நபிகள் நாயகமே பிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் மார்க்கமாக சொன்னது கிடையாது. உண்பதற்கு தடுக்கப்பட்ட எத்தனையோ செய்திகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
இன்னைக்கு நாமளும் அதை சாப்பிடாம இருக்கிறோம். பன்றியை சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, செத்த பிராணியை சாப்பிடக்கூடாது, படையல் பொருட்களை சாப்பிடக்கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு உடுப்பு கறி பிடிக்காது. ஒரு நாள் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறாங்க, வீட்டுல உடுப்பு கறியை வச்சுட்டாங்க. சாப்பிடும் போதுதான் சொல்றாங்க, சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வேணான்ட்டாங்க. பக்கத்தில் இருந்த சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உடும்பு கறி என்ன ஹராமா? ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன ஹராமா? உடும்புன்னு சொன்னவன கை எடுத்துட்டீங்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹராமலா இல்ல, எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாம், எனக்கு இதை சாப்பிட்டு பழக்கம் இல்லை. இப்ப எங்களுடைய கேள்வி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் பன்றியை சாப்பிடாதுன்னு சொன்னாங்களே, ரத்தத்தை சாப்பிடாதுன்னு சொன்னாங்களே, கழுதையை சாப்பிடாதுன்னு சொன்னாங்களே, அதனோடு சேர்த்து உடும்பையும் சாப்பிடாதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்லி இருக்கலாம்ல, சேர்த்திருக்கலாம்ல, ஒரு பட்டியல் தானே, ஒண்ணு தானே கூட போகுது, சொல்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்கும்? சொல்ல முடியும். ஆனால் சொன்னார்களா? ஏன் சொல்லல? பன்றியை திங்காதுன்னு அல்லாஹ் சொன்னான், உடும்ப திங்காதுன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொன்னதைத்தான் மார்க்கமா சொல்ல முடியுமே தவிர அவர்களுடைய உள்ளத்திலே எழுகிற விருப்பு வெறுப்புகளை எல்லாம் மார்க்கமாக சொல்லுகிற அதிகாரம் நபிகளாருக்கு இல்லை. அதனால் தான் நபிகள் நாயகம் உடும்பு கறி வேண்டாம் என்று சொன்ன உடனே அவங்களுக்கு வச்ச உடும்பையும் சேர்த்து பக்கத்திலே இருந்த காலித் பின் சேர்த்து மாத்த அடிச்சிட்டார், இழுத்து வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டார். ஹராம் இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலே எழுகிற விருப்பு வெறுப்புகள் மார்க்கமாகாது. சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் வஹி வராம அவசரப்பட்டு எதையாவது செஞ்சிட்டா அல்லாஹ்வே கண்டிக்கிறான். ரொம்ப கம்மியான நேரங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு போர்க்களத்துக்கு போகிற நேரத்தில் நயவஞ்சகர்கள் வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்கிறாங்க. போருக்கு வராம இருக்கிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க, தப்பிக்கிறதுக்காக. ரசூலுல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்பாவித்தனமா. அல்லாஹ் வசனம் இருக்கிறான், அஃபல்லாஹு அன்க. ஸ்டார்டிங்கே இப்படிதான், நபியே அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான். லிமாதின் தலவும், நீங்க எதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க? ஹத்தாயத்த பையனல கல்லதீன சதகு வ தஅலமல் காதிபீன், உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் யார் என்பதை பிரித்து அறிவதற்கு முன்னால் நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்க? நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி இருந்தாலும் இந்த கள்ளப்பையெல்லாம் வந்திருக்க மாட்டான். உங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும் எவையெல்லாம் உண்மையான முஸ்லிம், எவையெல்லாம் நடிக்கிற முஸ்லிம், கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்குமே. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே, நீங்க செஞ்சது தப்பு. ஆனாலும் இந்த தப்பை அல்லாஹ் மன்னித்து விட்டான். ரசூலுல்லாஹ் தப்பு செய்யறாங்க, வஹி வர்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அது தப்பு, இப்படி முடிவெடுக்க கூடாது, அல்லாஹ் கண்டிக்கிறான். நபிகள் நாயகம் தானே, நம்முடைய தூதர் தானே, ஏதோ அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க, சொன்னது சட்டமா இருக்கட்டுமே அப்படின்னு அல்லாஹ் விடல. நான் சொல்றதுதான் சட்டம், நீங்க சொல்றது சட்டம் கிடையாது. சட்டம் சொல்ற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. அதிகாரம் என்கிறத்திலே இருக்கிறது. லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், நபியே உமக்கு அதிகாரத்திலே எந்த பங்கும் கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை என்றால், சட்டம் வகுக்கிற அதிகாரம் இல்லை என்றால், மார்க்கத்தை சொல்லுகிற அதிகாரம் இல்லை என்றால், நபிகள் நாயகத்திற்கு பின்னால் வந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குமா? ஏன் யோசித்து பார்க்க மறுக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹர்ரிமூ தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும். மூமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை ஹராமாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் சொன்னதை ஏத்துக்கப்பா, வேற யாரும் சொல்றதை ஏத்துக்காத. அல்லாஹ் சரின்னா சரி, அல்லாஹ் தப்புனா தப்பு, அதை மாத்திர ரைட்ஸ் எவனுக்கும் இல்லை. குல், நபியே கேளுங்கள், மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்க். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்காக வெளிப்படுத்தி இருக்கிற அலங்காரத்தையும் தூய்மையான உணவுகளையும் தடை செய்கிறவன் எவனடா இருக்கிறான்? யாரா தடுப்பா? இந்த அலங்காரத்தை பயன்படுத்திக்கங்க, நல்ல சந்தோஷமா அலங்கரிச்சுக்கங்க அப்படின்னு நான் அனுமதிச்சு வச்சிருக்கிறத தடுக்கிற ரைட்ஸ் எவனுக்கு இருக்குது? நான் அனுமதிச்சதுதான், நான் தடுத்ததுதான். நான் அனுமதித்ததை தடுக்கிற அதிகாரமோ நான் தடுத்ததை அனுமதிக்கிற அதிகாரமோ எவனுக்கும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். நபிகள் நாயகம் உட்பட. ஏன் நபிகளாரை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் லஅഖذனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين فما منكم من احد عنه حاجز.
உலவு தகவல் அலைனா பாதல் அக்காவில், நம்முடைய செய்தியில இவர் எதையாவது இட்டு கட்டினார். நான் சொல்லிட்டேன், இந்த முகம்மது அவர் இஷ்டத்துக்கு என்ன சேர்த்தால் வழக்கரத்தால் பிடிப்போம், சும்மல கத்தானா மின்ஹுல் வத்தீன், அவரது நாடி நரம்பை தரிப்போம். இவ்வளவு கடுமை. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லிவிட்டா ரசூலுல்லாஹ்வுடைய நாடி நரம்ப தரிச்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க அல்லாஹ் சொல்லாதத சஹாபி சொன்னார்னு சொல்றீங்க, இமாம்கள் சொன்னாங்கன்னு சொல்றீங்க, பெரியார்கள் சொன்னாங்கன்னு சொல்றீங்க, முன்னோர்கள் செஞ்சாங்கன்னு செய்றீங்க, மெஜாரிட்டி மக்கள் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்றீங்க. இது நேர்வழியா அல்லது வழிகேடா? மறுமையில் வெற்றி பெறுவதற்கு வஹி மட்டுமே நேர்வழி. இறைவனை தவிர மனிதனை நேர்வழியில் அழைத்து செல்கிற ஆற்றல் பெற்றவர், அறிவு படைத்தவர், அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர் உலகத்தில் எவரும் இல்லை. இதை புரிந்து நடந்தால் ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்தை நோக்கி ஓடி வரும். இன்றைக்கு நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து, வழிபாட்டை பார்த்து பல பேர் இஸ்லாத்தை விட்டு விரண்டோடுகிறார்கள். முஹர்ரம் 10 என்ற பெயரால் தமிழகத்திலே நடைபெற்ற கூத்துக்கள் எத்தனை! இதை பார்க்கிற ஒருவன் இஸ்லாத்திற்கு வருவானா? இஸ்லாத்தை விட்டு ஓடுவானா? நெருப்பு கங்குகளை பரப்பி வைத்துக் கொண்டு மேலேறி நடக்கிறார்கள். பூமிதி திருவிழா என்ற பெயரில். அதுல என்ன இருக்கு? அது என்ன வழிபாடு? நெருப்புல நடந்தால் என்ன? தூக்கம் வந்தா தூங்கிக்கிட்டே தொடாதுன்னு சொன்ன மார்க்கம், பசி எடுத்தா பசியோட வணங்காத, முதல்ல பசியை தீர்த்துக்கிட்டு வந்து வழிபாடு செய்யணும் சொன்ன மார்க்கத்துல நெருப்பு கங்குகளில் நடப்பதற்கு அனுமதி உண்டா? அது ஒரு ஏமாற்று வேலையும் கூட. என்ன ஏமாற்று? நெருப்புல நடக்கத்தான் செய்வார், நெருப்புல உட்கார மாட்டார் ஒருத்தர். வழிபாடு தானே, இறை வணக்கம் தானே, அப்படித்தானே பில்டப் கொடுக்குறீங்க. கடவுள் மேல உள்ள பக்தியில அப்படியே கட்ட கட்ட நடந்து போனால் நெருப்பு ஒண்ணும் செய்யாதுன்னு, உட்கார்ந்தாலும் ஒண்ணும் செய்யக்கூடாது தானே, நின்னாலும் ஒண்ணும் செய்யக்கூடாது தானே. ஒரு 2 நிமிஷம் நில்லுங்களேன், உட்காருங்களேன். பூ உட்காருதல், பூ மிதித்தல், பூ ஓடுதல் இருக்க கூடாது. தீ மிதிச்சிட்டு நடந்து ஓடக்கூடாது, உட்கார் 2 நிமிஷம். இதை பார்க்கிறவர்கள் காரி துப்ப மாட்டார்களா? என்னடா கொடுமை! அதிலே செய்யப்படுகிற மூட நம்பிக்கைகள், வழிபாடுகள், அன்றைய தினத்திலே செய்யப்படுகிற கொழுக்கட்டைகளுக்கு கொடுக்கப்படுகிற வியாக்கியானங்கள் காது கொடுத்து கேட்க முடியல. என்னடா இந்த செய்தியில கொழுக்கட்டைனா அதுக்கு கற்பனை பண்றாங்க பாருங்க, சுபஹானல்லாஹ். அதை பொது இடத்துல பேச முடியாது. இந்து மக்களுடைய சிவலிங்க வழிபாடு தோற்று போய்விடும். அந்த அளவுக்கு போட்டி போடுறது நம்மள்ட்ட மேட்டர் வச்சிருக்கோம் கொழுக்கட்டையில. அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்றினால் அனைவரையும் ஈர்க்கும், ஓடோடி வாருங்கள் என்று அழைக்கும். அதை விடுத்தால் அனைவராலும் வெறுக்க வைக்கும், அனைவரையும் விமர்சிக்க வைக்கும், நம்மை விட்டு வெறுண்டோட வைக்கும். எனவே இந்த உலகத்திலே மக்கள் நிம்மதி பெறுவதற்கு, நேர்வழி அடைவதற்குரிய வழியும் அல்லாஹ்வுடைய வஹி மட்டும்தான். நாளை மறுமையிலே சுவன வாக்கியத்தை பெறுவதற்குரிய ஒரே பாதையும் அல்லாஹ்வுடைய வஹி மட்டும்தான். அந்த வஹியாக திகழ்கிற திருமறை குர்ஆனையும் நபிகளாருடைய போதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வெற்றியடைவதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.